கத்தரிக்காய் கண்டு வச்சதோட சரி வளரவும் இல்லை கொள்ளவும் இல்லை. அதுக்கு தண்ணி பாய்ச்சறேன்னு வேற அந்த வயர் ஏர்லாம் வாங்கி அந்த சுற்றி போட்டுட்டு இருந்தாங்க. அதோட இந்த கொய்யாக்காய் இன்னைக்கு கீழே விழுந்து கிடந்துச்சா, சரி அது நல்லா இருக்கேன்னு ஆர்வத்தோட போய் பார்த்தா கடைசியில் பின்னாடி அணில் அரிச்சு கொட்டி இருந்துச்சு. சரி அது எதுக்கு நம்மளுக்குன்னு தூக்கி போட்டு இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வைக்கலாம்னு காய்கறியெல்லாம் நறுக்கிக்கிட்டு இருந்தேன். என்னடா நான் சமைக்கிறேன்னு பார்க்குறீங்களா, வேற ஒன்றும் இல்லை, நம்ம எடுபடி வேலை மட்டும்தான். அப்பா தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்பா வயலுக்கு இருந்தாங்களா, குழம்பு வச்சுட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அவங்க அண்ணன்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, 2 பொம்பளை பிள்ளைகளை பெற்று வச்சுட்டு நம்மளை குழம்பு வைக்க சொல்லுதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் வெள்ளரிக்காய் கொஞ்சம் நிறையாவே காய்ச்சி கிடந்துச்சு. அதை எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று சாப்பிடவே முடியல, ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி போட்டு அடுத்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வேலை என்ன, இப்போத்தையும் புளியம்பழம் உழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதை காய போடுறதும் உடைக்கிறதும் குத்துறதும் இது பார்த்தே இனிமேல் 1 வாரம் 1 மாதத்துக்கு இருக்கா. அவங்க கூட உடைக்கிறத 1 வாரத்தில் உடச்சி தந்துடுவாங்க, நம்ம குத்துறதே 1 மாதம் ஆகி போயிரும்னு நினைக்கிறேன். 1 மாதம் ஆகுதா 1 வருஷம் ஆகுதான்னு தெரியல. போன வருஷம் குத்தி ஒரு புளியை கூட ஒழுங்கா நாங்கள் புளி கரைக்கலாம், எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் தான் கொட்டணும், பூச்சி பிடிச்சி போச்சு. இந்த வருஷம் என்ன நிலைமை ஆக போதோ தெரியல. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோ